வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெந்தயம் நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து பெட்டகங்க. வெந்தயத்தில் நார் சத்து, புரதம், இரும்பு சத்து மற்றும் மேங்கனீஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. இப்போ வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா பல்வேறு விதமான வழிமுறைகள் அதுக்கு இருக்குது. இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் இரவில் தண்ணீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை நீங்கள் குடித்து விட்டு வெந்தயத்தை மென்று சாப்பிடலாம். முளை கட்டிய வெந்தயத்தை நீங்கள் சாலட்டுகளில் சேர்த்து சாப்பிடலாம். வெந்தய குழம்பாக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தை பொடி மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எப்படி உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது, என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க வெந்தயம். வெந்தயம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் தான். ஸோ இந்த அமினோ அமிலங்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, கார்போஹைட்ரேட் உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தி சர்க்கரையினுடைய அளவு திடீரென ரத்தத்தில் உயர்வதை முன்னாடியே தடுக்குது. இதனால ஹை பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு உருவாகாது. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ தொடர்ந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே தொடர்ந்து நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ளலாங்க. செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையே வெந்தயம் நமக்கு சரி பண்ணிடும். ஸோ வெந்தயத்தில் அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்து இருக்கிறதால அது குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு சரி பண்ணிவிடுங்க. அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசிடிட்டி ப்ராப்ளத்தையுமே நமக்கு சரி பண்ணிடும். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை போன்ற ஒரு திரவம் இறைப்பையினுடைய சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிட்டு அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புண்கள் அதையுமே உங்களுக்கு குறைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நார் சத்து குறைபாடு எதுவுமே இல்லாமல் போதுமான அளவுக்கு நார் சத்து வழங்கி செரிக்க வைத்து செரிமானமாகக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலேயே தேங்கி விடாமல் குடல்களிலிருந்து வெளியேற்றி விட்டு குடலினுடைய ஆரோக்கியத்தையும் பராமரிக்கும். ஸோ ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே வலுவாக இருக்கணும்னா வெந்தயம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் நம்ம விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ ரத்த நாளங்களில் நமக்கு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுடைய இதயத்துக்கு போகாது. அப்போ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கல அப்படின்னா இதயத்தினுடைய துடிப்பு சீரான அளவில் இருக்காது, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்காது. இதன் காரணமாக மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற நிறைய பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும். அப்போ இதயத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும், தமனிகளில் கொழுப்பு படிவதெல்லாம் தடுத்து இதயம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கணும் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து அந்த கொழுப்புகளை குறைக்கும், மீண்டும் கொழுப்பு படிவுகள் ரத்த நாளங்களில் வராமல் பராமரிக்கும். இப்போ இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான நல்ல கொழுப்பு HDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல கொழுப்பு மட்டும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால இதயத்தினுடைய செயல்பாடு எப்போதுமே சீரான அளவில் இருக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால எலும்புகளினுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வெந்தயத்திலிருந்து நமக்கு உதவிகரமாக இருக்கு. மூட்டு வலி அல்லது வாதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெந்தயம் ஒரு இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு மருந்து, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக்காக நமக்கு செயல்படுதுங்க. ஸோ இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படாது. எலும்புகள் பன்மடங்கு பலமாக இருக்கும். குறிப்பாக 50-60 வயதுகளுக்கு மேற்பட்டிருக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டி முதியவர்கள் எல்லாமே வெந்தயத்தை அவங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முதுகு வலி ஏற்படுறது, கை கால்களில் வலி ஏற்படுறது, கை கால்கள் தளர்ந்து போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பாக இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எலும்பு எங்கெங்கெல்லாம் பிரதானமாக இருக்கும் அங்கெல்லாம் குத்துவது போன்ற வலி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் வலிமையாக உங்களுடைய எலும்புகளை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வெந்தயத்தை அவங்க எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை கரெக்டாக நீங்கள் மேலாண்மை செய்து கொள்வதற்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை டயட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை நீங்கள் வெறும் வெயிட்டில் சாப்பிடும்போது அது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்துங்க. ஸோ அதனால் ஏற்கனவே உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு
உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக அந்த கொழுப்புகள்லாம் மாற ஆரம்பிக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிக்கலாம். வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டபாலிசம் வந்து நீங்கள் சீராக வைக்கிறதுக்குமே வெந்தயம் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த வெந்தயத்தில் நார் சத்து இருக்கிறதால இதுவே நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்திடும். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீல் இருக்கும். இதனாலே நம்ம அதிகமான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய நொறுக்கு தீனிகள், நிறைய மற்ற உணவுகள், இந்த குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் இது மாதிரிலாம் நம்ம வந்து சாப்பிட்டு உடல் எடையை வந்து கெடுத்துக்கொள்ள மாட்டோம். உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பசியை கட்டுப்படுத்தி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கு தான் வெந்தயத்தை வந்து நம்மளுடைய டயட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. வெந்தயம் வந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இது வெந்தயம் வந்து நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதோட சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்பையுமே குறைக்கிறதாக ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து சிறுநீரக செதில்கள் வந்து சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உடலினுடைய வெப்பச்சமநிலையை பராமரித்து கழிவுகளை பெருமளவு சிறுநீர் வழியாக வெளியேற்றி சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. சிறுநீரக தொற்று, சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்னி ஸ்டோனு, கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்படாமல் ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே மிகச்சிறப்பாக நம்ம வந்து செய்து கொள்வதற்கு வெந்தயத்தை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. கல்லீரலை பராமரித்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ உங்களுக்கு கல்லீரல் எப்படியெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்ற முதல் காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிகப்படியாக மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னாலோ, அல்லது வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க, அசைவ உணவுகள் நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து கணக்கே பார்க்காம அளவுக்கு அதிகமாக தினமும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு படிவு உங்களுக்கு உண்டாகும். கல்லீரலில் நச்சு கழிவுகள் சேர ஆரம்பிக்கும். இதனால கல்லீரலுடைய செல்கள் வந்து செயலிழந்து போயிட்டு ஒரு கட்டத்தில் கல்லீரல் வந்து கொழுப்பு படிவுகளாக, கல்லீரல் வந்து ஆரோக்கியமற்ற உறுப்பாக மாறி செயலிழந்து போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் அதிகப்படியாக மது இருந்தக்கூடாது. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கணும். வெந்தயம் எல்லாம் அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுடைய அந்த கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகள், கொழுப்பு படிவுகள் எல்லாம் நீக்கி கல்லீரலுடைய என்சைம்களினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கல்லீரலுடைய செல்களை மீண்டும் புதுப்பித்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றி கொடுக்கும். சருமத்தை வந்து நீங்கள் பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி பண்புகள் சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க. இது வந்து முகப்பொரு உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும். இப்போ வெந்தயத்தை வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபேஸ் பேக் மாதிரி உங்களுடைய முகத்தில் வந்து தடவும் போது முகப்பொருட்கள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி உங்களுடைய முகத்தில் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கழிச்சு குளிர்ந்த தண்ணியில் உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் கழுவிட்டு நீங்கள் வந்து ஒரு தூய்மையான துணியில் உங்களுடைய முகத்தை தொடச்சிங்கன்னா முகப்பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். முதுமையை வந்து நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம் வெந்தயத்தை பயன்படுத்தும் போது. உணவுகளில் சாப்பிட்டாலும் சருமத்தில் அரைத்து பூசினாலுமே அது சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே வெளியேற்றி உங்களுக்கு வந்து மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுக்கும். அதாவது முகச் சுருக்கங்களை போக்கி இளமையான தோற்றத்தை உங்களுக்கு வந்து தக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தீ புண்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் அதையுமே சரி பண்ணிடும். இப்போ தீ காயங்கள் அல்லது வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வெந்தய பொடியை வந்து நீங்கள் பூசும்போது விரைவான நிவாரணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சரும பராமரிப்பு உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்குமே நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். கூந்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் வந்து ஒரு தலை சிறந்த மருந்தாக இருக்குது. பொடுகு தொலை இருந்தால் வெந்தயம் நீங்கள் வந்து பயன்படுத்தும் சரி பண்ணிக்கலாம். வெந்தயத்தை அரைத்து தலையில் தேய்த்து குளிப்பதன் மூலமாக பொடுகு வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து நீங்கும். முடி உதிர்தல் வந்து உங்களுக்கு சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம் வந்து முடியினுடைய வேர்க்கால்களையே வந்து வலுப்படுத்தி முடி வளர்ச்சியை உங்களுக்கு வந்து தூண்டுது. நரைமுடி அப்படியுமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ இளநரை, பித்தநரை எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு, கூந்தலுக்கு பளபளப்பு கொடுக்கறதுக்குமே வெந்தயம் வந்து பயன்படும். அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை வந்து அரைத்து தலையில் பூசினாலும் அல்லது உணவுகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறும். அரைத்து பூசும்போது வெளியே உங்களுக்கு வந்து அந்த தலைமுடி பாதுகாக்கப்படும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெறலாம். உடல் அமைப்பை தாண்டி சரும நலத்திற்கும் நம்மளுடைய கூந்தல் ஆரோக்கியத்திற்குமே வெந்தயம் வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய உடல் அமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை சரிவிகித அளவில் அடிக்கடி உணவுகளில் சேர்த்துக்கொண்டே வாங்க. நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.